சமூகத்திலும் தனிமனித வாழ்க்கையிலும் வாட்ஸ்அப் ஏற்படுத்தும் பாதிப்புகளை விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி. ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களின் வரிசையில் லேட்டஸ்ட் ஹிட் வாட்ஸ்அப். பசி, தூக்கம் மறந்து இதன் வசீகர வலையில் சிக்கியிருக்கும் இளசுகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. தகவல் பரிமாற்றத்தின் புதிய மைல்கல் வாட்ஸ்அப் என்றால் அது எந்த வகையிலும் மிகையானது அல்ல. வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெசேஜிங், அதுவும் இல்லாமல் பிக்சர்ஸ் அனுப்புறதுலேருந்து இமெயில்ஸ் அனுப்புறதுலாம் ரொம்ப ஈஸி. வாட்ஸ்அப் மூலமாக ஆல் ஓவர் த வேர்ல்டு அனுப்பலாம் மெசேஜ், நாட் ₹1 சார்ஜ். அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சூஸ் பண்ணுறாங்க மெசேஜஸோட. எஸ்எம்எஸ்ல யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, முக்கால்வாசி வாட்ஸ்அப் தான். தொலைந்து போன ஒரு சிறுமி வாட்ஸ்அப் உதவியால் சில மணி நேரங்களிலேயே பெற்றோருடன் சேர்க்கப்பட்டதும், வேலியே பயிரை மேய்ந்த கதையை அம்பலமாக்கிய போலீஸ் அதிகாரியின் வழிசல் உரையாடலும் வாட்ஸ்அப் ஏற்படுத்திய அண்மை கால பரபரப்புகள். நல்லது கெட்டது என வாட்ஸ்அப்பிலும் இரு துருவங்கள் உண்டு. டெஃபினெட்லி யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய எக்ஸ்போஜர் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் அவங்க டைம் அதுலேயே இறங்கிடுறாங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள் புதுசாக வரும்போது நல்லது அண்ட் கெட்டது இருக்குது. உங்கள் ஹேண்ட்ஸில் தான் இருக்குது எப்படி நீங்கள் நல்லதாக யூஸ் பண்ணுறது, எப்படி கெட்டதாக யூஸ் பண்ணுறது. ஐ திங்க் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கணும். வாட்ஸ்அப்பில் உலாவரும் தகவல்களில் சரிபாதி வதந்திகளும் அடக்கம். எதையும் முந்தித் தர வேண்டும் என்ற ஆர்வத்தில் உண்மை தன்மையை ஆராயாமல் மின்னல் வேகத்தில் பகிரப்படும் தகவல்கள் ஏற்படுத்தும் அதிர்வுகள் அதிகம். வாட்ஸ்அப்பில் தாராளமாக காண கிடைக்கும் ஆபாசங்களும் வக்கிரங்களும் பிஞ்சு மனங்களில் நஞ்சை விதைக்க தவறுவதில்லை. இப்போ வாட்ஸ்அப்பில் ஆபாச படங்கள் வருது எக்கச்சக்கமாக, பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி எக்கச்சக்கமாக கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்ட்டு ஒரு பக்கம் இது சம்மந்தமாக பாதிக்கப்பட்டவங்க குமுறுறாங்க. ரேப்னா அதை பற்றின ஒரு வீடியோவோ, வேலைக்காரி ஒரு குழந்தைய செவுத்தில் போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் எந்த வகையில் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டரை வச்சுட்டு தான் எல்லாரையும் தூண்டுதே தவிர இதனால் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. இது நம்மளுடைய மைண்டை கெடுக்க தான் செய்யுது. பொழுதுபோக்காக ஆரம்பித்த வாட்ஸ்அப் பயன்பாடு இப்போது பலருக்கு போதையாக மாறிவிட்டது. அதை உபயோகிக்க இயலாத நேரங்களில் இளைஞர்கள் பதற்றத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாவதாக கூறுகிறது ஓர் ஆய்வு. இது குடும்பத்திற்குள் குழப்பத்தையும் விரிசலையும் ஏற்படுத்துகிறதாம். எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புமே மிக 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 அவசியமானது. அதை பயன்படுத்துகிற முறை தான் அங்கே தவறாக இருக்குது. இப்போ ரயிலில் பயணம் பண்ணுற அன்னைக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பேசிக்கிட்டு வருவாங்க. நீங்கள் யாருங்க, என்னங்க, எந்த ஊருங்க, என்ன எது நடக்கும், இது சாப்பிட கொடுப்பாங்க. அது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரூம் மாதிரியே படுத்துக்கிட்டு கிடக்குறான். எல்லாம் ஒன்று பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண கணவன் மனைக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனைகளை இது உருவாக்குது. பிள்ளைகளுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை உருவாக்குது. இது மனிதர்களை அழிவு பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு, அடிமைகளாக்குது. காலையில் விழிச்ச உடனே அப்பா அம்மா முகத்தையா பார்க்குறான் குழந்தைங்க. இது எங்கே இருக்குன்னு இதை தான் தேடி ஓடுறான். உங்களுடைய நேரத்தை எப்படி சாப்பிடுது, உங்களுடைய உழைப்பை எவ்வளோ சாப்பிடுது, பிறகு உங்களுடைய உறவுகள்கிட்ட எவ்வளோ தூரம் அதை அந்நியப்படுத்தி வைக்கிது. தவிர இதில் தேவையில்லாத குப்பைகளாக விழுந்துகிட்டு இருக்கு. வளர்ச்சிக்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். தேவையை கடந்து அதற்கு அடிமையானால் அதுவே அவஸ்தையாக மாறிவிடும். அதற்காக அறவே ஒதுக்கி தள்ளுவது அறிவீனம். எனவே வாட்ஸ்அப்பையும் அமுதம் போல அளவாக பயன்படுத்தி பயனடைவதே புத்திசாலித்தனம். சன் செய்திகளுக்காக ராம செல்வராஜ் மற்றும் ஜி ஆரோக்கியம்.